நம்ம தொடர்ந்து கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் மகளிர் உரிமை தொகையை பற்றியான முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து வாங்கக்கூடியவங்களுக்கும் சரி, இன்னும் வாங்காதவங்களுக்கும் நான் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இதுவரையும் நான் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் ஆன எல்லா விஷயமுமே நம்ம இந்த வீடியோவில் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆட்சியை விட்டு இன்னொரு ஆட்சிக்கு வந்திருக்கோம். அப்போ என்ன ஆகும், ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகும். அப்டேட் ஆனால் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும், நம்ம ரீஅப்ளை கூட பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லா தகவலையுமே நம்ம ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சி காலத்திலே நமக்கு மாதம் 1000 ரூபான்னு சொல்லிட்டு 12 மாதத்துக்கு 12,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது ஒரு 2 வருஷம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷன் வந்தப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இனி வரக்கூடிய 3 மாதம் வந்து நம்ம வந்து மகளிர் உரிமை தொகையை கொடுக்க முடியாத ஒரு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு 3000 ரூபா வந்து 3 மாதத்துக்கு கொடுத்துட்டு, அது போக கோடை விடுமுறை தொகைன்னு 2000 ரூபா கொடுத்து ஒரு 5000 ரூபாவை சேர்த்து முன்னாடியே கொடுத்துட்டு தான் என்ன பண்ணாங்க, எலெக்ஷனை கொண்டு வந்தாங்க. அப்போ எலெக்ஷன் நடக்கக்கூடிய அந்த 3 மாதம் நமக்கு ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை வந்துருச்சு. ஆனால் இந்த மாதத்துலேருந்து தான் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை இனி அடுத்து அந்த கண்டினியூவேஷன் வர வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா கடந்த மாதம் வரையும் அவங்களே கொடுத்துட்டு போயிட்டாங்க. டிஎம்கே ஆட்சியிலேயே வந்து கடைசியாக ஒரு 5000 ரூபா போட்டு என்ன பண்ணிட்டாங்க, பிப்ரவரி மாதம், மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கு எடுத்துக்கோங்க, அது போக ஒரு 2000 ரூபா எடுத்துக்கோங்க, ஆனால் மேலே வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு கொடுக்குறேன்னு இருந்தாங்க. ஆனால் அவங்க மட்டும் தான் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏடிஎம்கேவும் சொல்லியிருந்தாங்க, டிவிகேவும் சொல்லியிருந்தாங்க. அதனால மகளிர் உரிமை தொகை இந்த தடவை வருமானு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக வரும். ஏன்னா இந்த ஆட்சியும் வந்து நமக்கு அதை வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. மகளிருக்கு நாங்கள் இதெல்லாம் செய்ய போறோம்னு சொன்னதுலயும் மகளிர் உரிமை தொகை வந்துருச்சு. இதெல்லாம் நாங்க வந்து கவர்மெண்டாவே நிறைவேற்ற போறோம்னு ஒரு 10 விஷயத்த சொன்னாங்க. அதுல டாப் 10 விஷயத்துல நம்பர் 1 வந்தது இதுதான். அதனால வந்து நமக்கு இந்த ஆட்சியிலையும் மகளிர் உரிமை தொகை வருது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அப்படி வருது சரி. ஆனால் இதனுடைய திட்டத்தினுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, போன தடவை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு இருந்தது. இந்த தடவை மதிப்புமிகு மாண்புமிகு மகளிர் திட்டம்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டிருக்கு. அப்போ திட்டத்தினுடைய பெயரே மாற்றப்பட்டிருக்குங்கும் போது அந்த திட்டத்தின் சார்ந்த ஆவணங்கள் அதெல்லாம் வந்து என்ன ஆகும், கொஞ்சம் மாறும். அதனால எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் முதல்லேருந்து அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. நாம் என்ன நினச்சோம்னா 2 விதமாக இருக்குது. மொத்தமாக 1,35,00,000 பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அந்த 1,35,00,000 பேருக்கு அப்படியே கொடுத்துட்டு, அது இல்லாமல் 1,4 கோடி பேர் வாங்குறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்கிப்போன்ட்டு. அந்த 1,4 கோடி பேருக்கு மட்டும் ஏதாவது வந்து ஃபார்ம் எல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் எப்போ இது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்திருந்தாங்கன்னா தான் புதுசாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது திட்டமும் மாறிடுச்சு, ஆட்சியும் மாறிடுச்சுங்கிறனால மறுபடியும் முதலிருந்து ஃபார்ம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பலரும் சொல்லி கொண்டு இருக்காங்க. டிவிக்கே நேரடியாக எந்த இடத்துலையுமே அப்படி வந்து எதையுமே சொல்லலை. டிவிக்கே வந்து இன்னும் சொல்லலை எல்லாருமே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுப்போன்னு மட்டும் அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அதனால மற்றவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம எப்போ வேணா என்ன பண்ண வேண்டியது இருக்கும், அப்ளை பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அதை வந்து டிவிக்கே அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம பண்ணிடணுங்கிறாங்க. சப்போஸ் அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு என்ன வேலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, வாங்காதவங்களா இருந்தாலும் சரி, நம்ம இந்த ஒரு 4 விஷயத்தை கொடுப்போம். முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து நம்மளுடைய பாஸ்புக்கை கொடுக்க வேண்டியது இருக்கும். எந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த காசு வரணும் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கணும். அப்போ நம்ம பேரில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை தான் நம்ம கொடுக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற யாராவது கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய பாஸ்புக்கை தான் நம்ம கொடுக்கணும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பாஸ்புக் வந்து உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கணும். அப்போ ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே பேங்க்கில் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாக போய் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாவே ஆதார் கார்டை வாங்கிட்டு தான் பேங்க் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. சிலருக்கெல்லாம் ஆரம்பத்திலே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு சில பேங்க் என்ன பண்ணுறாங்க, ஆதார் கார்டை லிங்க் பண்ணுறாங்க. சிலர் அப்படிலாம் வந்து பண்ணாமல் அது மிஸ் ஆகி போயிருக்கோம். அவங்க கான்டாக்ட் பண்ணியும் நீங்கள் கிடச்சிருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கிறவங்க பாஸ்புக்கோட ஆதாரை லிங்க் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால உங்களுக்கு ஆதார் லிங்க் பண்ண பாஸ்புக்கை தான் நீங்கள் கொடுக்கணும். முதல் விஷயம். 2வது, நீங்கள் ஆதாரை கொடுக்கணும். ஏன் ஆதார் கொடுக்கணும்னா, ஆதார் அப்படிங்கிறது நம்மளுடைய தனி மனிதனுடைய அடையாளமாக இருக்குது. அப்போ உங்களுடைய பாஸ்புக்கு அதுலேயும் ஆதார் லிங்க் ஆகிருக்கணும். அது இல்லாமல் உங்களுடைய ஆதாரை கொடுக்கணும். ஆதார் எல்லார்ட்டையும் இருக்குது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதார் எல்லாத்துட்டையுமே இருக்குது தான். ஆனால் ஆதாரை ஆக்டிவாக வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி ஆக்டிவாக வச்சுக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் நம்பர் அதில் ஆட் பண்ணியிருக்கணும். அந்த ஃபோன் நம்பர் நம்மள்கிட்ட எப்பயுமே யூஸில் இருக்கணும். அது நீங்கள் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய நம்பர் கூட ஆட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அது யூஸில் இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் வந்து காசு போட்டு ரெடியாக வச்சுருக்கணும். ஏன்னா ஓடிபி அனுப்புனா கூட வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ வந்து ஓடிபி அனுப்புவாங்களான்னு கேட்டால் கிடையாது. பொதுவாகவே ஆதாரில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத அதனுடைய அர்த்தம். அந்த சிம்மு உங்கள் கையில் இருக்கணும். ரீசார்ஜே பண்ணாட்டினாலும் கூட அந்த சிம்மு ஆக்டிவாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அப்போ ஆதார் வந்து 2வது விஷயம். அடுத்து
3வது வந்து பார்த்தீங்கன்னா இபி பில்லு. போன தடவை ஆட்சியிலேயே இபி பில்லாக வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க. எதுக்காக இபி பில் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்கள் சொந்த வீடா வாடகை வீடா அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக வாங்கினாங்க. நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து இபி பில்லு அது சார்ந்த அந்த ரசீதெல்லாம் இருக்கும்ல அதை கொடுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம்லாம் நான் வந்து ஆன்லைனில் தான் கட்டிகிட்டு இருக்கேன்னு சொன்னாலும் ஏதாவது ஒன்று வந்து கண்டினியூவேஷனாக அதை பற்றி வந்து பழசு இருந்திருக்கும்ல, நீங்கள் கடைசியாக கட்டினது கடைசியாக வசித்தது இந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன்னு நீங்கள் தெரிவிக்கணும். இப்போ நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்களோ அதை பற்றியான ஒரு ஆவணம் தான் அந்த இபி பில்லுங்கிறது. அதை வந்து வாங்குறாங்க, அதையும் நீங்கள் கொடுக்கணும் 3வதா. 4வதா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு. ஸ்மார்ட் கார்டு அப்படிங்கிறது குடும்ப அட்டை, நம்மளுடைய ரேஷன் கார்டு. அந்த குடும்ப அட்டையில் என்ன விஷயம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப அட்டைக்கு ஒருத்தவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் குடும்ப அட்டை இல்லாமல் போய் நீங்கள் என்ன பண்ண முடியாது, மகளிர் உரிமை தொகையை வந்து வாங்க முடியாது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இத்தனை பேர்த்தில் உங்களுக்கு தான் அது கிடைக்க போகுதுங்கிறத வந்து நீங்கள் தெரிவிக்கணும். அதனால குடும்ப அட்டை, குடும்ப அட்டையில் உங்கள் பேர் இருக்கணும். சிலர்லாம் குடும்ப அட்டையே வச்சிருக்க மாட்டாங்க. இல்லை வந்து என்னுடைய குடும்ப அட்டை வந்து எங்கள் ஃபேமிலியோடு இருக்குது, நான் இப்போ மேரேஜ் ஆகி வந்திருக்கேன், இன்னும் நான் பிரித்து கொண்டு வந்து சேர்த்துலேம்பாங்க. சிலர் வந்து மாமியார் குடும்பத்தோடு இருக்குது, நான் வந்து தனி கொடுத்துன்னு போயிருக்கேன், இன்னும் நாங்கள் பிரிச்சுட்டு வந்து சேர்த்தல அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ உங்கள் ஃபேமிலியோடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உங்கள் அம்மா அப்பா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யாராவது இருக்கிறாங்க, அதோட சேர்ந்து உங்களுது இருக்குன்னா, நீங்கள் இப்போ மேரேஜ் ஆகி வேறு இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா அந்த கார்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடிஸ்க்கு தான் கொடுக்கும்போது அது உங்கள் அம்மாவுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும், இல்லை உங்களுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும், யாராவது ஒருத்தவங்களுக்கு தான் வரும். அதே மாதிரி தான் உங்களுடைய பேர் வந்து உங்களுடைய மாமியார் வீட்டோட சேர்ந்து இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க தான் வாங்குவாங்க, நீங்கள் வந்து வாங்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டுக்கு ஒரு லேடிஸுங்கிறதுனால நம்ம எப்பயுமே குடும்ப அட்டையை தனியாக வச்சுக்கிறது அவசியம். எப்படி சிலிண்டர் முக்கியமோ அந்த மாதிரி குடும்ப அட்டையும் தனியாக வச்சுக்கோங்க. அதில் நிறைய ப்ளஸ் இருக்குது. ஏன்னா பொங்கல் பணமெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள், அட்டைக்கு 2000 ரூபாலாம் கொடுக்கும்போது நாம் அந்த அட்டையை வாங்கி வச்சோம்னா என்ன பண்ண முடியும், அதுலலாம் எலிஜிபிளாக வந்துட முடியும். அடுத்து இந்த ஆவணங்களை நீங்கள் தயார் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. முக்கியமாக யார்கிட்ட வந்து இன்னும் வந்து மகளிர் உரிமை தொகையை வாங்கலையோ, இன்னுமே நான் வந்து அப்ளை பண்ணல, இல்லை அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ரிஜெக்ட் ஆனவங்களும் சரி அப்ளை பண்ணாதவங்களும் சரி கண்டிப்பாக இதை வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அதோடு சேர்ந்து ஆல்ரெடி அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருக்கவங்களும் இதெல்லாம் தயார் நிலையில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி ஸ்கீமே மாறிடுச்சு. இது வந்து கலைஞர் மகளிர் திட்டம் கிடையாது, இது மாண்புமிகு மகளிர் திட்டம். அப்போ ஸ்கீமே மாறிடுச்சுங்கும் போது எல்லாரும் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் 15ஆம் தேதி காசு வருமாங்கிறது எல்லாருமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன் 15ஆம் தேதி நம்ம சொல்கிறோம்னா, ஒவ்வொரு மாதம் 15ஆம் தேதி தான் அந்த காசு வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில தான் இப்போ ஆட்சி மாறி இருக்கு. ஒருவேளை பழைய கணக்கின்படி இந்த மாதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் கொடுக்குறாங்களா, இல்லை வந்து இந்த மாதமே கொஞ்சம் போடாமல் ஸ்கிப் பண்ணியோ இல்லை வந்து டேட்டை வந்து இழுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் எல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாரையுமே ஜாயின் பண்ணிவிட்டு கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெரிய வராமல் இருக்குது. டிவிக்கேல இதுவரையும் வந்து மகளிர் உரிமை தொகையை பற்றி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பெரிதாக எந்த ஒரு அறிவிப்பும் வரல. முன்னாடி தான் அறிவிப்பு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ்களில் தான் மக்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, 15ஆம் தேதி வருமா, புதுசாக இருக்கிறவங்களுக்கு வருமா, பழைய 1000 ரூபா வருமா, இல்லை புது 2500 ரூபா வருமானு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. டிவிக்கே நேரடியாக எந்த பதிலும் சொல்லலை. 15ஆம் தேதி என்ன வருது அப்படிங்கிறதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அது இல்லாமல் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுறக்கு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கான அப்டேட் நம்ம சேனலில் வரும். நம்ம எஸ்ஐஆர்லேருந்து கரெக்டாக எல்லா விஷயத்தையும் அப்டேட் போட்டுட்டு தான் இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உடனுக்குடனே பலன் பெறுவீங்க.